ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்ல? எங்க அப்பா ஒரு 2 வீலரை விக்கணும் சொல்லிட்டே இருந்தாருல, ஒரு இளிச்ச வாயன் வந்தான், அவன்கிட்ட வித்துட்டாரு. ஒன்னத்துக்கும் உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க. நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. என் அழகான பொண்டாட்டி யாரு? என் செல்ல பூனைக்குட்டி யாரு? என் குட்டி ராட்சசி யாரு? என் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்தது யாரு? உண்மை வந்துச்சா? சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டை இல்ல. சூடா வேற எங்கதான் இருக்கு? சூடா அடுப்பு. மச்சான் நீ இங்கதான் இருக்கியா? இல்ல பாத்ரூம்ல இருக்கு. ஓகே. ஓகேவா? இவெல்லாம் எப்படி இவ்வளவு நேரம் வளர்ந்தான்? அம்மா எங்க ரொம்ப நாளா உன் வீட்டுக்காரர் ஊர்லயே காணோம்? இப்படித்தான் ஒருத்தன் கேட்டான். அவனை வேட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நேத்தான் வந்தாரு. அம்மா தங்கச்சி, மச்சான் நான் ரொம்ப கேட்டதா சொல்லி நீ இடத்த ஐயோ செருப்பு போட மறந்துட்டேனே. ஐடியா பேபி, இன்னைக்கு நைட் நான் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போறேன். அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எங்க அது எடு செருப்ப. அப்படியே அவங்க கூட தங்கிட்டு தான் வருவேன். வராது, அப்படியே போயிடு. போனரா அம்மா வீட்டுக்கு போனவன் இப்பதான் வரான். என்னடி ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எங்க ஊர்ல 10,000 பேர் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் போய் சௌக்கியமா சௌக்கியமான்னு கேட்டுட்டு வரட்டா? இப்ப எதுக்குடி கோபப்படுற? 2 நாளா தூக்கமே இல்ல. தூங்க வேண்டியதானே? தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்க மாத்திரை போட வேண்டியதானே? போடலான்னு எடுத்தேன், ஆனா போடல. ஏண்டி? ஜுரம் மாத்திரை போட்டா ஜுரம் போயிடும், தலைவலி மாத்திரை போட்டா தலைவலி போயிடும். அப்ப தூக்க மாத்திரை போட்டா தூக்கம் போயிடும்ல, அதான். கருடா, இவளை தூக்கி எறிடா. ஏமா எங்கம்மா உங்க வீட்டுக்கு வர்ற? அந்த ஆளை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. ஏமா உன் புருஷனை வாண்ட கேட்கறது அப்புறம் யார்ட்ட கேட்கறது? வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாருமா, அதான் தேடி வந்திருக்கேன். அவரும் நானும் பிரிஞ்சிட்டோம். அவர் எங்க இருக்காரு எனக்கு தெரியாது. என்ன பிரிஞ்சுட்டீங்களா? ஏமா நேற்று வரைக்கும் ஒரே தட்டுல சாப்பிட்டீங்க, அப்புறம் எப்படி பிரிஞ்சிங்க? அந்த சாப்பிட்ட தட்டை யார் கழுவுறது தான் பிரச்சனையே. அதனாலதான் நாங்க பிரிஞ்சிட்டோம். விளங்கிடா? ஏய், இந்த வீடு கட்டினது நானு, சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டினது நானு, இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டினது நானு. என்ற தாலி கட்டுனது பதிலுக்கு பதில் பஞ்சு டேலாக்கு. நேத்து ஏன்டா வேலைக்கு வரல? எங்க அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, அதான் வரல. எங்க குத்துனாங்க? காதலனே. எந்த இடத்துலடா குத்துனாங்க? காதல தான் குத்துனாங்கண்ணே. நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுல்ல? எந்த இடத்துல குத்து? இன்னொருத்தரோட புருஷன் சாப்பிட்டாரா இல்லையா கேக்குறதுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க. மெசேஜ் ஒரு ஃப்ரெண்ட்யா ஒரு இது ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னா அர்த்தம் தெரியுமா உனக்கு? அதுதான் மேடம், இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த மாதிரி ஆயிடுச்சு? அதுக்கு தான் சொல்றது அடங்கி இருக்கணும்னு. ஃப்ரெண்ட் கணவன் ஒரு சக்கரம், மனைவி ஒரு சக்கரம். 2 சக்கரமும் ஒன்னா சேர்ந்து போனாதான் வாழ்க்கைங்கிற வண்டி அழகா போயிட்டே இருக்கும். அப்ப ஏன் சில வண்டியில செப்புனி வச்சிருக்கான்? ஆத்தாடி. யோ, அங்க ஒரு டாடா ஏசி போகுதுல்ல, அது எங்க அப்பா பேர்ல தான் ஓடுது. என்னடி சொல்ற? நான் டீசல்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? நான் டயர்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடி சொல்ற? நான் என்ஜின்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? அதான் சாப்பிடல சொல்றேன். சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? சாப்பிட்டியா? பால் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? மிச்சம் வைக்காம குடிக்க வேண்டும். கொசு கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? கொசுக்கு நம்ம அட்ரஸ் தராமல் இருக்க வேண்டும்.